ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட்டோ ஸ்வீட்டோ நம்ம எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற அலைட் மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் ஷோகம். இதில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் ஒரு குரூப் மட்டும் தான் வந்து பண்ணாக்க நான் கொடுத்துருக்கேன். மீதி எல்லாமே வந்து பண்ணாக்க நீங்கள் தான் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குன்னு கஷ்டம்னாலாம் நினைக்காதீங்க, ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட்டு நான் சொல்கிற ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் போதும். ஓகே, ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 or 6 குரூப் இருக்குது. ஸோ இதில் எப்படி நம்ம பிக் ஆட் பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பிக்கு ஒன்றுன்னு ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே 8 குரூப் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் தான் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மீட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ணிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லேயருக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த செயலுக்கு யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க அசென்ட் பண்ணி கரெக்டாக உங்களுடைய பிக்கு அந்த ஃப்ரேமில் எந்த மாதிரி ஷோணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் ஆட் ஆச்சா, நெக்ஸ்ட் பிக்கு 2 குரூப் இருக்கா அதிலும் அதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்து இருக்கிற 4 குரூப்புக்கும் ஜஸ்ட்டு இந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க 6 குரூப்பில் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதுக்கான எஃபெக்ட் நம்ம எப்படி ஆட் பண்ணுறது நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைட்லேயே கீ ஆப்ஷன் இருக்கா, ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு கீஃபை நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீஃபை நீங்கள் கொடுத்துக்குங்க. இப்போ அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பிக்குக்கு லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃபை நீங்கள் கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்து பண்ணாக்க நான் லெஃப்ட் சைட்லேருந்து வர மாதிரி நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு செகண்டுக்கு மூவ் போயிட்டு இது வந்து பண்ண கொஞ்சம் ரைட் சைடுக்கு வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஃபஸ்ட்டு 2க்குமே சென்டரை கொண்டு போயிட்டு சைடில் கிராஃப் ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃப் நீங்கள் செட் பண்ணிட்டு இருக்குங்க. ஓகே, இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆடியாச்சா, நெக்ஸ்ட்டு பிக்கு 2 குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கீஃபை நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீஃபை நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃபை. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இதை வந்து பண்ணாக்க நான் ரைட் சைட்லேருந்து வர மாதிரி மூவ் பண்ணுறேன். அதனால் ரைட் சைடுக்கு நான் மூவ் பண்ணிவிட்டேன். இந்த செகண்ட் ஃபார்ம் போயிட்டு இதை கொஞ்சம் லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 ஃபார்ம் சென்டர் கொண்டு போயிட்டு இந்த கிராஃப் ஆப்ஷன்கள் போயிட்டு முன்ன ஆட் பண்ண அதே கிராஃபை இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஓகே, ஸோ இதே சேமத்தில் 1 by 1 வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த குரூப்புக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபிட்டை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க கட்டம் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கான ஒரு சின்ன எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா எல்லா குரூப்புக்கும்? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிக்கு குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ப்ரெல் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் மோஷன் எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டேட்டஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வேல்யூ வந்து பண்ணாக்க ஒன்றே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஸோ எனக்கு ஒன்றே இருக்கட்டும் டிஃபால்ட்டாக. இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு கஃபெட்டை கொடுத்து அடுத்து இருக்கிற எல்லா பிக்குக்கும் ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்து மாதிரி ஆகிடுச்சா, நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க 4.18 செகண்ட் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் போயிட்டு மீட்டிங் கிளிக் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மாதிரிக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அந்த பிக்குக்கு நிறைய லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கொண்டு வந்து விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்டன்ட் வேர்ப் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே மூவ் பண்ணாக்க சைடில் டெலிஃபிட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டேட்டஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மிரர் மட்டும் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க ஃபுட் ஸ்கில்ல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இந்த சைடில் தர ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கீஃபை நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீஃபை நீங்கள் கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இதோடைய வேல்யூ வந்து பண்ண கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த 2 ஃபார்முக்கு சென்டர் கொண்டு போயிட்டு ஜஸ்ட் இந்த கிராஃப் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டிங்களா? இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ மட்டும் நம்ம எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ப்ரெல் இருக்குது அது நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இந்த மோஷன் பில்லு செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுட்டு வேல்யூ வந்து பண்ணாக்க ஒரு 1.க்கு மேலே வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம பேக் போயிட்டு மறுபடியும் நம்ம ஆட் எஃபெக்ட்டில்
ஸோ இதில் 3 ட்ரெண்ட்ஸ் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் வந்து பண்ணாக்க ரேண்டம் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு ஒரு ஃபிட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களா? ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க மேக்னே இருப்பாருங்க. ஜஸ்ட்டு வேலையை வந்து பண்ணாக்க கொஞ்சம் 0ல் வச்சு எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. இப்போ வந்து பண்ணதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கீஃபேம், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம், நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது வந்து பண்ண கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஒரு 100க்கு மேலே. ஓகே, இல்லைன்னா ஒரு 200 சம்திங் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இதோடைய வேலையை வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு ஒரு 200 வச்சுக்கலாம். ஸோ இது வரும் பண்ணாக்க ஒரு 100 இந்த மாதிரி சம்திங்கில் வைக்கலாம். ஓகே, ஸோ அதாச்சு. இப்போ கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சீட்னு இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கீஃபேம், நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு கெண்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம். இது வேலையை வந்து பண்ணாக்க கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கும், ஒரு 0 வச்சுக்கோங்க, ஏன்னா அதுவே போதும். ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இதுக்கான எஃபெக்ட் வந்து பண்ணாக்க அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண இந்த பிக்குடைய எஃபெக்ட் வந்து பார்த்தினாக்க இந்த இடத்துல சின்னதாக வந்து பண்ணாக்க கேப் இருப்பாருங்க. இந்த இடத்துல பிக் ஆட் போயிட்டு அதுக்கு வந்து பண்ணாக்க நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதுக்கு ஜஸ்ட் இந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு காப்பில் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீட்டர் நீங்கள் கிளிக் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ண ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் பிக் ஆட் பண்ணிவிட்டு நான் வேறு பிக் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மாதிரி நம்ம கட் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு பேஸ்ட் ஏற்கனவே இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் இந்த பக்கெட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் மட்டும் பண்ணுங்கள். அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இதில் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த லென்த்தாக ஒரு கேப் இருப்பாருங்க, இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு அதே சேம் இடத்துல இதுக்கு வந்து பண்ணாக்க இந்த எஃபெக்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுங்க. இதே சேம் இடத்துல வந்து பண்ணாக்க இந்த சின்ன கேப்புக்கு வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிட்டு நீங்கள் எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல லென்த் ஒரு கேப் இருக்கா, இதுக்கு நம்ம எப்படி ஆட் பண்ணி நம்ம பார்க்கலாமா? ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க எடிட் பண்ண வேண்டிய ஒரு பிக்கை நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு எஃபெக்ட்டில் முன்ன நம்ம ஆட் பண்ண எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல தான் ஷோ ஆகும். ஸோ எது நான் ஆட் பண்ண சொல்கிறேனோ அது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெல்ஸ் எஃபெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மாரி ஆன் பண்ணிட்டு இருக்குங்க. இப்படி பேக் போய்க்கலாம். இப்போ எஃபெக்ட்டில் போயிட்டு ப்ரெல் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட்டு இது வேலையை கொஞ்சம் லேட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ மறுபடியும் எஃபெக்ட்டில் போயிட்டு அந்த ரேண்டம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிறத யூஸ் பண்ணி இந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கீஃபேம், நெக்ஸ்ட் வந்து பண்ண கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம், நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு போயிட்டு ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம் கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது உங்களுக்கு எந்தளவுக்கு ஜூம் வேணுமோ அந்தளவுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது வந்து பண்ணாக்க கொஞ்சம் நம்ம ஜூம் அவுட் வந்து பண்ணாக்க பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு போயிட்டு இது ஒன்றும் உங்களுக்கு எந்தளவுக்கு ஜூம் அவுட்ணுமோ அந்தளவுக்கு வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 கீஃபேம் சென்டரை கொண்டு போயிட்டு இந்த சைடில் கிராஃப் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ அப்படியே பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் ரேண்டம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வேல்யூ வந்து பண்ணாக்க கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு லெவல் இருக்கட்டும். ஸோ இப்போ கீழே சீட் இருக்கா அது நம்ம செலக்ட் போயிட்டு பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீஃபேம், நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு கண்டு போயிட்டு அங்கே ஒரு கீஃபேம், இதோடைய வேல்யூ வந்து பண்ணாக்க ஒரு 0 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிக் எப்படி நம்ம இந்த எஃபெக்ட்டை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்களோ அதே சேம் மெத்தடில் இதுக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுன்னாக்க உங்களுக்கே தெரியும். ஸோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் guys.